அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவே மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலாய் ஆயர் குலவேந்தன் ஆகத்தான் தெல் புதுவை வேயர் பயந்த விளக்கு தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै நித்யமங்கலம். ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருப்படிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ தயாபாலமுனியே நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஸ்ரீ சைலே சதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே பிரம்மேஜாமாதரம் முனிம். लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रिकुलं प्रणमामि मूर्ध्ना. बोधं सरश्च महदाह्वयपट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुसुमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. கோலைச்சுரிசங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனல் தன் திருமல்லினாடி செழுங்குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கர் கீயும் மதிப்புடைய சோலை கிளி அவள் தூயினர் பாதம் துணை நமக்கே. அல்லினாள் தாமரை மேல் அரணங்கினின் துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. ஸ்ரீ வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்சே இத்தியாதி ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜஜீயர் சுவாமியின் திருவடிகளுக்கு தண்டனிட்டு அடியேனுடைய ஆச்சாரியர்களான திருமலை விஞ்சிமூரா ஸ்ரீவில்லிபுத்தூர் குப்பனையங்கார் திருமாளிகையில் உள்ள அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் தண்டனிட்டு இந்த உரையை இன்று தொடங்குவோம். அடியேன் இன்று நாச்சியார் திருமொழி தொடரில் 8வது பதிகமான விண்ணீல மேலாப்பு கோதை விடு தூது. கோதை இட்ட தூது என்ன, யாருக்கிட்டாள், எதற்காக தூது விட்டாள் என்றெல்லாம் விண்ணப்பிக்க உள்ளேன். அவசியம் பிழைகள் இருக்கும். அதை பெரியோர்கள் அனைவரும் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனையை முன்வைத்து இன்று ஆண்டாளின் நிலை என்ன என்று பார்ப்போம். ஆண்டாள் நமக்கு அருளிய பிரபந்தங்கள் 2. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. திருப்பாவையில் எம்பெருமானே உபேயம், எம்பெருமானே உபாயம் என்று வேதம் அனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய 30 பாசுரங்கள் கொடுத்து எம்பெருமான் அவளை கண்டிப்பாக ஸ்ரீவைகுண்டத்துக்கு நித்திய கைங்கரத்துக்கு அழைத்து செல்வான்
என்று நினைத்து கிடந்தாள் ஆண்டாள். அப்படி நடக்காத போது அவளுடைய காதல் மிகுதினால பக்தி முத்தி போய் அவளுடைய காதலின் வெளிப்பாட்டாக நாச்சியார் திருமொழியை வெளியிடுகிறாள். பூமி பிராட்டியான ஆண்டாளுக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பை நாச்சியார் திருமொழி முழுவதும் மிக அழகாக தன் பக்தியினாலும் பக்தி மிகுதியினாலும் ரொம்ப அழகாவே வெளியிட போறா ஆண்டாள். முதல் பதிகத்துல காம சமாசயனம் பண்ணா. எம்பெருமானை எப்படியாவது அடைய வேண்டும், அதை அடைவிக்கிறதுக்கு யாரு உதவி பண்ணாலும் பரவாயில்லை என்று நினைத்து காமனுக்கு கூட ஆசிரயணம் செய்தார். எம்பெருமான் வரவில்லை. அடுத்து சிற்றில் இழைத்தாள். சிற்றில் இழைத்த போது அந்த சிற்றிலை அழிப்பதற்காக எம்பெருமான் வந்து அங்கு சிறிதே சம்ஸ்லேஷம் ஏற்பட்டது. எம்பெருமானோட சற்றே கூடியிருந்தாள். அடுத்த பதிகத்துல பனி நீராடுதல் நடந்தது. இந்த கோபிமார்களோட வஸ்திரத்தை எல்லாம் இவன் எடுத்து சென்றான், சீண்டிக் கொண்டே இருந்தான். அப்போதும் சீண்டல்ல கூட கொஞ்சம் சம்ஸ்லேஷம் ஏற்பட்டது. அதனால தரித்திருந்தாள் ஆண்டாள். அடுத்து 2 பதிகங்கள்ல சம்ஸ்லேஷமே ஏற்படல. அவனை பிரிந்ததுனால ரொம்ப துன்பத்துல இருக்கா. அதனால அச்சேதனங்களை கொண்டு கூட அவனை அடையலாம் என்று நினைத்து கூடல் இழைக்கிறார்கள். அப்பவும் அவன் வரல. அடியார்களை கலங்கச் செய்தால்தானே அவனுடைய பெருமை எப்பேற்பட்டது என்று புரியும். இவனை அடைவதற்கு இவர்கள் என்ன வேணாலும் செய்வார்களா என்ற எண்ணம் நமக்கு தோன்றி நமக்கும் அந்த துடிதுடிப்பு ஏற்பட வேண்டுமே. அதுக்குத்தானே ஆண்டாள் இதெல்லாம் நமக்கு காட்டறா. அந்த மாதிரி துடிதுடிப்போட தான் கூடல் இழைக்கிறா. அடுத்தது குயிலிடம் பாடி எப்படியாவது எம்பெருமானை வர சொல்ல வேண்டும் என்று குயில் கூடவே இருந்து நம்ம என்ன சொல்றோமோ அதை திருப்பி சொல்லுமா. அதனால நம்ம சொல்றதை எல்லாம் எம்பெருமான் கிட்ட குயில் போய் சொல்ல முடியும் என்று நினைத்து குயிலிடம் எம்பெருமானுடன் என்னை சேர்த்து வை என்று 5வது பதிகத்துல விண்ணப்பிக்கிறான். இனியும் தரிக்க மாட்டாள் என்று எம்பெருமானுக்கு தோன்றி சம்ஸ்லேஷம்னா இன்னும் நடக்கல. 14 பதிகங்கள் இருக்கே நாச்சியார் திருமொழியில. 6வது பதிகத்துல தானே நம்ம இருக்கோம். இப்ப 6வதுல என்ன பண்றா, கனவுல சம்ஸ்லேஷம் ரொம்ப அழகா ஏற்படுறது. வாரணமாயிரம் என்ற பதிகத்துல கனவு கண்டு திருமணமே நடக்கிறா போல கனவு காண்றாள். ரொம்ப ஆனந்தமா எழுந்துக்கிற ஆண்டாள். ஆஹா, இனி நடக்க போறது, கனவு கண்டாச்சு, இது நினைவாக போறது என்று நினைக்கிறாள். ஆனா அப்பவும் இதுக்கப்புறமும் விஸ்லேஷம் ஏற்பட்டது. அதனால எம்பெருமான் கிட்ட அவனை பிரியாம என்ன இருக்குன்னு பாக்குறா. கையில இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யத்தை கவனிக்கிறா. பாஞ்சஜன்யத்துக்கிட்ட அவனோட வாக்கு அமிர்தம் எப்படி இருக்கு, வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே, எப்படியெல்லாம் இந்த பாஞ்சஜன்யம் எப்பேற்பட்டது, எவ்வளவு கஷ்டப்பட்டு எம்பெருமான் கையில போய் சேர்ந்திருக்கு. இனி அவனை விட்டு பிரியாமலே இருக்கக்கூடிய இந்த பாஞ்சஜன்யத்திடம் நிறைய கேள்விகள் தொடுக்கிறா. ஆனா என்னாரது, பாஞ்சஜன்ய ஆழ்வான் பதிலே அளிக்கவில்லை. எம்பெருமான் கிட்ட வரைக்கும் போயாச்சு இப்போ ஆண்டாள். அடுத்து எம்பெருமானையே விண்ணப்பிக்கலாமே. ஆனா நம்ம சம்பிரதாயம் அப்படிப்பட்டது இல்லையே. அவளுக்கு என்ன இருக்கு, பெரியாழ்வார் பெண் பிள்ளை ஆண்டாள். அதனால பெரியாழ்வார் ஆசைப்பட்ட கண்ணனை அவ ஆசைப்பட்டாளே தவிர பெரியாழ்வார் மூலமாக எம்பெருமானின் அடியார்கள் மூலமாகத்தான் எம்பெருமானை அடைய வேண்டும் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அதனால பாஞ்சஜன்ய ஆழ்வான் பதில் சொல்லாம இருக்கார் 7வது பதிகத்தில். இந்த தருணத்துல என்ன ஆறது, மேகங்கள் நிறைய வருது. கருத்த மேகங்கள், கார்காலம்,
மழை காலம். எம்பெருமான் முன்னமே என்ன சொல்லிட்டு போயிருக்கான் ஆண்டாள்கிட்ட? மழை காலம் வரும்போது நான் கண்டிப்பா வருவேன், நீ காத்திருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஆஹா, இவ்வளவு கருத்த மேகங்கள் வந்துடுத்தே, இனி எம்பெருமான் வரத்தான் போறான் அப்படின்னு ஆண்டாள் தேடறா. எம்பெருமான எல்லா இடத்துலயும் தேடறான். மேகங்கள் வந்து விட்டன. அவனை போலவே இருக்கக்கூடிய மேகங்கள், சங்கை போலவே இருக்கக்கூடிய மேகங்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவன் இன்னும் வரலையே. முதல் திருவந்தாதியில கார்கோடு பற்றியான் கைன்னு 27வது பாசுரத்துல தெரிவிச்சிருக்காரே. அதனால சங்குக்கும் இந்த மேகங்களுக்கும் கூட ஒப்பு இருக்கு. ஒரு மாதிரி கருத்ததா இருக்கு. எம்பெருமானோட திருமேனி நிறத்தோடையே இந்த சங்கும் இருக்கு. அது போல நன்னா கர்ஜனை பண்றது சங்கு. நன்னா ஊதினா ஆசிரிதர்களுக்கு எல்லாம் உற்சாகம் ஏற்படும், எம்பெருமான் வந்து விட்டான்னு. விரோதிகளுக்கெல்லாம் பயம் ஏற்படும். ஆண்டாள் ஆசிரித்தை, அவளுக்கு என்ன ஆறது? இந்த மேகங்கள் எல்லாம் கன 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 கனன்னு முழுங்கிட்டு வரும்போது இந்த சங்கு ஊதரா போலயே இருக்கே, அதே மாதிரி இருக்கே, எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய சங்கு போலயே இந்த மேகங்கள் இருக்கு. மேகங்களால இந்த ஆகாசத்துல நகரக்கூடிய சாமர்த்தியமும் இருக்கு. அதனால நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தாலும் இந்த மேகங்களுக்கு இருப்பிடம் எது? திருவேங்கடமலை. எப்பவுமே அங்க கருத்த மேகங்கள் இருந்துட்டே இருக்கும். அதனால எம்பெருமானும் இருக்கக்கூடிய இடம் அந்த திருவேங்கடமலை தான். இந்த நகரக்கூடிய மேகங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து திருவேங்கடமலைக்கு போய் அவனுக்கு நன்னா தூது விடட்டும், என்னோட சந்தேஷத்தை சொல்லட்டும், என்னோட நிலை இப்படி நான் அவனை பிரிஞ்சு கஷ்டப்படுறேனே, என் துயரத்தை எல்லாம் இந்த மேகங்களால கண்டிப்பா சொல்ல முடியும் என்ற நம்பிக்கையோட ஆண்டாள் தூது விடறா. நமக்கு எல்லாம் தெரியும், ஆழ்வார்கள் கலங்கின நிலையில பறவைகளை கொண்டு தூது விடுவா, வண்டை கொண்டு தூது விடுவா, அந்த மாதிரி எல்லாம் தூது விடுவா. ஆனா அச்சேத்தனத்தை தூது விட்டது யாருன்னா ஆண்டாள் பிராட்டி மட்டும்தான். விடலாமா இந்த மாதிரி மேகங்களை தூது விடலாமா அப்படின்னு பார்த்தா, காளிதாசன் மேகதூதம் அப்படின்ற கிரந்தத்துல சொல்றார், பிரகிருதி கிருப்புணாச்ச சேத்தனா சேதனேஷு. அவள் இருக்கக்கூடிய பக்தி நிலையில, கலங்கி இருக்கக்கூடிய நிலையில, அவளுடைய காமத்தினால அவளுக்கு சேத்தனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அதனால இந்த நகரக்கூடிய மேகங்களை கொண்டு கூட நாம தூது விட்டுடலாமேன்னு நினைக்கிறா. இவளுக்கும் சீதா பிராட்டிக்கும் ஒப்புமை எப்படி இருக்கு? சீதா பிராட்டி ஸ்ரீராமாயணத்துல 5 வியாக்கரண பண்டிதரான ஹனுமனை கொண்டு தூது விட்டார். ஹனுமன் எப்பேற்பட்ட சாமர்த்தியசாலி! அவரே புத்திமான், வியாக்கரணம் நன்னா அறிந்தவர். எந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும், எந்த ஸ்ருதியில பேசணும், எந்த பாவத்தோட பேசினா கரெக்டா இந்த சந்தேஷம் போய் சேரும். பலசாலியும் கூட, எதிரிகளை வெல்ல முடியும். காத்து வந்தா அதையும் வெல்ல முடியும். அந்த மாதிரி என்ன எதிரிகள் வந்தாலும் வெல்லக்கூடிய திறமை ஹனுமனுக்கு இருக்கு. இந்த மேகங்களால அப்படி இருக்க முடியுமா? இன்னொன்று, சீதா பிராட்டி என்ன பண்றா? விபவாவதார காலத்திலேயே தூது விடுறா. அவளும் ராமபிரானும் ஹனுமனும் இருந்தது அதே விபவாவதார காலத்துல. ஆனா ஆண்டாள் அவ இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமான் அர்ச்சாரூபமா இருக்கார். அவரால காட்சி கொடுக்க முடியும், தர்ஷனம் கிடைக்கும். ஆனா எம்பெருமான் என்ன அவளை தழுவி கொள்ள முடியுமா? ஆலிங்கனம் பண்ணக்கூடிய முடியுமா? ஸ்பர்ஷம் கொடுக்க முடியுமா? ஆனா ஆண்டாளோட நிலை கலங்கி இருக்கு. அப்பேற்பட்ட பக்தி முதிர்ச்சியாய் இருக்கு. இந்த மாதிரி காமம் இருப்பது சரியா? ராமாயண சுற்றிருந்தாதில அழகா தெரிவிக்கிறாளே, சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும் என்றுவை நான் என்பர்
நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடு இதற்கென் உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசன் இந்த மண்மிசையே. ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய காமம் எப்பேற்பட்டது? கண்ணனுக்கே ஆமது காமம். உலகத்துல தர்ம அர்த்த காம மோக்ஷ என்று 4 புருஷார்த்தங்கள் உண்டு. பொதுவாக தர்மம், அர்த்தம், காமம் மூன்றுமே சம்சாரத்துல இழுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா சாஸ்திரப்படி வாழ்ந்தா இந்த மூன்றுமே, தர்மம், அர்த்தம், காமம் மூன்றுமே மோக்ஷத்தை அடைவிக்க கூடியதாக மாறும் ஆச்சாரிய கிருபையோடு. அந்த மாதிரி சம்சாரிகளுக்கே இருக்கும் போது ஆண்டாள் இருப்பது என்ன? கண்ணனுக்கே ஆமது காமம். அவள் நினைப்பது எம்பெருமானையே அடைய வேண்டும் என்று. அதனால அவளுக்கு இந்த மாதிரி காமம் இருப்பது தப்பு கிடையாது. இவளோட பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கு? ஆழ்ந்ததாக இருக்கு. இவளுக்கு இயற்கையாவே இருக்கு. பிரிந்தால் தரியாமையும் துடிப்பும், சேர்ந்தால் சந்தோஷ மிகுதியும். மத்த ஆழ்வார்கள் எல்லாம் இதை ஏறிட்டுக் கொள்வார்கள். அவர்களுக்கு இது மேட்டுமடை போல இருக்கும். ஆனால் ஆண்டாளுக்கு இது பள்ளமடை போல இருக்கு. நீரானது எப்படி மேலேந்து கீழே வரதுதான் இயற்கையோ, சகஜமா வருமோ, நம்ம மோட்டார் போட்டு மேலே ஏத்த வேண்டாம். அந்த மாதிரி மேட்டுமடையாக இல்லாம பள்ளமடையாக இருக்கக்கூடியதான் ஆண்டாளோட காமம். ஆனா ஆண்டாள் அச்சேதனமான மேகத்தை கொண்டு தூது விடுறாள். அதுவே அவ கலங்கி இருக்கிற நிலையோட மிகுதியை காட்டுகிறது. இனி முதல் பாசுரத்துக்கு போவோம். விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் தென்னீர்வாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முலை குவட்டில் துளிசோரச் சோர்வேனை பெண்ணீர் மையிடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல அவதாரிகை சிறிதாக தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்துக்கு. என்னுடைய பெண்மையை உருவழிப்பது திருவேங்கடமுடியானுக்கு பெருமையாகுமோ என்று திருவேங்கடமுடியானிடம் சென்று மேகங்களை கேட்கச் சொல்கிறாள். இந்த பாசுரத்துல என்னெல்லாம் நடக்கிறது? ஆகாசம் முழுவதும் நீல நிறத்தினால ஒரு மேல் கட்டிய போல, ஒரு விதானத்தை போல, ஒரு ஈ கூட நுழைய முடியாத அளவுக்கு நிறைஞ்சி இருக்கு மேகங்கள். ஆண்டாள் என்ன நினைக்கிறா? எதுவுமே நுழைய முடியலன்னா நானும் எம்பெருமானும் ஏகாந்தமாக கொலு வீற்றிருப்பதற்காகவே இந்த மேகங்கள் உதவி பண்றா. அந்த மாதிரி சூழ்ந்து இருக்கா. அந்த மாதிரி சூழ்ந்து இருக்கிற நிலையில தெளிந்த அருவிகள் பாயும் இடமான திருவேங்கடமலையில் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். யார்? திருவேங்கடமுடையான். அவர் எப்படி இருக்கக்கூடியவர்? என் திருமால் அப்படிங்கிறார். என் திருமாலும் போந்தானே. இப்படி கருத்த மேகங்கள் இவ்வளவு சூழ்ந்து வந்திருக்குன்னா அடுத்தது திருமாலும் வரப்போறானே, என் திருமாலும் போந்தானே அப்படிங்கிறா. என் திருமாலும் போந்தானேக்கு ஸ்ரீராமாயணத்துல அழகா ஒரு வியாக்கியானத்தை சொல்றா. யதித்வம் பிரஸ்திதோ துர்கம் வனமத்யைவ ராகவா அக்ரஸ்தே கமிஷ்யாமி மிருதநாதி குசகாண்டகான். ஓ ராகவா, ராமபிரானே, நீ தனியாக காட்டுக்கு சென்றால் நான் அதை எப்படி விட முடியும்? நான் உனக்கு முன்னாடி சென்று அந்த காட்டுப்பாதையில இருக்கக்கூடிய முட்களையும் தேவையில்லாத புல்லையும் அகற்றி உன்னோட பாதங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதபடி ரக்ஷணம் பண்ணி உனக்கு முன்னாடி நான் நடந்து போவேன்னு சீதா பிராட்டி ராமபிரானிடம் சொல்றான். அதனால ஆண்டாள் என்ன நினைக்கிறா? சீதா பிராட்டி முன் நடந்து வந்தா, பின்னாடி ராமபிரான் நடந்து வந்தான். அந்த மாதிரி இப்ப மேகங்கள் முன்னாடி வந்துடுச்சுன்னா பின்னாடியே எம்பெருமான் வரணுமே. இப்படி சூழ்ந்து கிடக்கிய மேகங்கள் எம்பெருமான் எங்கன்னு
துடிக்கிறா. அதத்தான் என் திருமால், என்னுடைய திருமால் அப்படின்னு தங்கி போயிருக்கா இல்லையா ஆண்டாள் வந்து. அதனால இந்த மேகங்களால பேச முடியல அப்படிங்கறது அவளால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா பதில் வரலையேன்னு நினைச்சு ஆண்டாள் கலங்கி போய் அழ தொடங்குறா. இந்த மாதிரி சீதா பிராட்டியும் ஹனுமனை பார்த்ததும் அழுதாளே. அப்போ ஹனுமன் கேக்குறாரே, கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரிஷ்ரவதி சோகஜம் புண்டரீக பலசாபியாம் விப்ரகீர்ணமிவோதகம். ஒரு தாமரை இலையிலேந்து ஜலம் வந்துட்டே இருக்குமே, அந்த மாதிரி சீதா பிராட்டியே உன் கண்கள்லேந்து ஏன் இவ்வளவு ஜலம் கொட்டுறது? அதாவது ஹனுமன் கேட்கறதுக்கு அர்த்தம் என்னன்னா, இக்ஷ்வாகு குலத்துக்கே நாயகி சீதா பிராட்டி. அந்த குல நாயகி அழுதானா, ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆத்துல அழுதானா அது துக்கத்துலதான் போய் முடியும். அதனால சீதா பிராட்டியை நீ இப்ப அழுதேனா எந்த குலம் நாசனமா போறது, இப்படி நீ அழலாமான்னு கேக்குறார். இன்னொரு விதமா இத பார்த்தோம்னா நம்ம பூர்வாச்சாரியர்கள் எவ்வளவு அழகா இத சொல்றானா, இந்த மாதிரி நீ கலங்கி போய் கிடக்கிறத எம்பெருமான் ராமபிரான் தானே இத பார்க்கணும். இதெல்லாம் நாங்க பார்க்கலாமா? நாங்கள்லாம் பாக்குறது வந்து அச்சேதனங்கள் உன்னை பாக்குறா போலதானே இருக்கு. ஆனா ராமபிரான் இப்ப உன் கூட இல்லையே அப்படின்னு ஹனுமனே வருத்தப்படுறார். அங்க சீதா பிராட்டிக்கு இந்த துக்கத்தை தெரிவிக்க ஒரு ஹனுமனாவது இருந்தார். இங்க ஆண்டாள் தனியா கிடக்குறாளே, யாருமே இல்லையே அவளுக்கு இதெல்லாம் சொல்றதுல. அதனால அவ என்ன சொல்றா, இப்போ திருவேங்கட மலையில நித்தியவாசம் பண்ணக்கூடியது இந்த மேகங்கள். அந்த மேகங்கள் நித்தியவாசம் பண்ணிண்டு பன்னீர் தெளிக்கிறா போல எப்பவுமே மழை அங்க பெஞ்சுண்டே இருக்கும். அந்த மாதிரி பெய்யும் போது குளிர்ச்சியா அங்க இருக்கு. ஆனா ஆண்டாளோட நிலை இங்க எப்படி இருக்குன்னா, இந்த கண்ணீர் விழுந்து அவ முலைகள்ல நுனியில போய் இந்த மாதிரி கண்ணீர்கள் முலை குவட்டில் துளிசோர சோர்வேனை. மலை எப்படி இருக்கோ, திருவேங்கட மலை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் ஆண்டாளோட திருமேனிலையும் கண்ணீர்னால மழை பெய்யறது. இந்த கண்ணீர்னால மழை பெய்யறதுனால என்ன ஆறது, அவளுக்கு ஒரே சூடுபட்டா போல, குளுமையா இல்லாம பொறிபட்டது போல ஒரே உஷ்ணமா இருக்கு ஆண்டாளுக்கு. உஷ்ணமா இருக்கிறதுனால இந்த எனக்கு ரொம்ப இன்னும் சோர்வு ஏற்படுறது. வெளியில சில்லுண்டு இருந்து நம்ம மேல வெந்நீர் ஜலம் பட்டா நமக்கு நன்னா இருக்கும். ஆனா ஆண்டாளே ஏற்கனவே அவனை பிரிஞ்சு இருந்து ஒரு கொதிப்புல தவிதவிப்புல இருக்கா. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சூடான கண்ணீர்கள் அவ மேல படும்போது இன்னும் அவளுக்கு கஷ்டமானது. ஆண்டாள் என்ன சொல்றா, என் திருமேனிலேயே நான் மலைகளை உருவமுகப்படுத்துறேன். என் திருமேனிலேயே மலை இருக்கு, நீ இங்க வந்து நித்தியவாசம் பண்ணே, என் முலைகளே மலை போல இருக்கு. எங்க இத பார்க்கலாம்? பெரிய திருமணல்ல, தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முலையா வடிவமைந்த. வடக்குல இருக்கக்கூடியது திருவேங்கடமலை, தெற்குல இருக்கக்கூடியது திருமாலிருஞ்சோல மலை. இவை ரெண்டுமே பூமி பிராட்டிக்கு முலையாக இருக்குன்னு திருமங்கையாழ்வார் பாடுறாரே, அத போலதான் ஆண்டாள் வந்து தன்னோட உடம்புலயே மலைய உருமுகப்படுத்தி எம்பெருமான இங்க வந்து நித்தியவாசம் பண்ண சொல்லி சொல்றா. ஆண்டாளோ ரொம்ப துக்கத்துல இருக்காளே, இந்த கண்ணீர் வந்து உஷ்ணத்தை கூட்டுறது அவளுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது உடனே கேக்குறா, பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கு ஒரு பெருமையே அப்படிங்கிறா ஆண்டாள்.
என் பெண்ணீர்மை இடழிக்கும், இது தமக்கு ஒரு பெருமையே அப்படின்னு சொல்றா. பெண்ணீர்மைனா என்ன, அவளுடைய ஸ்வரூபம் என்னங்கிறத பலவிதமா விவரிக்கிறா ஆண்டாள். விஷ்ணு புராணத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம்னா, தேவா திரியங் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஸ்லோகம், எந்த விதமான திரியக்கா இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, மனுஷர்களாக இருந்தாலும் சரி, ஆண் வர்க்கமாக இந்த எந்த இதுலயுமே ஆண் வர்க்கமாக இருந்தால் அது பகவான் ஸ்ரீஹரியை தான் குறிக்கும். பெண் வர்க்கமாக இருந்தால் இவை எல்லாம் லக்ஷ்மி பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமியை தான் குறிக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா, நீ ஆண் வர்க்கத்துல உத்தமமானவன், நான் பெண் வர்க்கத்துல மிக உத்தமமானவள் அப்படின்னா நீ என்ன ஏத்துக்கணுமே. இப்ப நான் பெரிய பிராட்டியார் பரியந்தம் இருக்கக்கூடியவள், நான் பெரிய பிராட்டியார் பின்னாடியே வரக்கூடியவள், அவளுக்குள்ளேயே நாங்களாம் அடங்கினவா. அந்த மாதிரி இருக்கும்போது இதுதானே என்னுடைய பெண்மை, இந்த மாதிரி அடங்கி இருக்கக்கூடியது தானே என்னோட பெண்மை. இது மட்டுமா, நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, மானிடவருக்கு என்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய். நான் ஒன்ன தவிர வேற யாரு கிட்டையும் ஆசிரிக்க மாட்டேன், உனக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு உன்னோட ஆண்மைய பத்தி தான் எவ்வளவு விவரணம் இருக்கு. ஸ்ரீ வரதராஜ ஸ்தவத்துல கூரத்தாழ்வான் 63வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா தெரிவிக்கிறாரே, பரிஜன பரிபர்ஹா பூஷணான்யாயுதானி பிரவர குணகணாஷ்ச ஞான சக்தியாதயஸ்தே பரமபதமதாண்டான்யாத்மதேஹஸ்ததாத்மா வரத சகலமே தத் சம்ஸ்ரிதார்த்தம் சகர்த்த. நீ படைத்த லீலா விபூதி என்ன, நித்திய விபூதி என்ன, உன்னுடைய பரிகரங்கள் என்ன, விஸ்வக்சேனர் ஆதிசேஷன் முதலானவர்கள் எல்லாம் என்ன, இவர்கள் எல்லாம் எதுக்காக இருக்கிறார்கள், உன்னோட அற்புதமான திருமேனி என்ன, உன்னுடைய எப்பயுமே உனக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன, இதெல்லாமே நீ திவ்ய பூஷணங்கள் என்ன, திவ்யாயுதங்கள் என்ன, இவை எல்லாமே உன்னுடைய ஆசிரிதர்களை ரட்சணம் பண்றதுக்காக தானே நீ வச்சிருக்க. எனக்கு நன்னா தெரியறது நீ ஸ்வதந்திரன், ஆனா இவை எல்லாமே இருக்கிறது ஆசிரித ரட்சணம் பண்றதுக்காக தானே. அந்த மாதிரி இருக்கும்போது நான் பரதந்திரப்பட்டு தானே இருக்கேன், நான் உனக்கு பரதந்திரப்பட்டு இருக்கக்கூடியவள், பாரதந்திரியத்தை வெளிப்படுத்தக்கூடியவள். நீ ஸ்வதந்திரன், நீயேதான் என்னை ரட்சிக்கணும். ஆனா நீ எப்படி இருக்கணும்னு சொல்றையோ அப்படி நான் இருக்க வேண்டும். ஆனா இப்ப என்ன ஆறது, நான் வாய் விட்டு நீ என்ன ரட்சணம் பண்ணு, என்னுடைய ஸ்வரூபம் குலையரா மாறி வாய் விட்டு நான் கேட்டுட்டேனே, நீ என்ன ரட்சணம் பண்ணு, நான் உன்னை தேடிண்டே இருக்கேனே, அதுதான் என்னோட பெண்மைக்கு அழகில்ல, என் பெண்மைய அழிக்கிற நீ அப்படிங்கிறா. இது உனக்கு பெருமையாகுமா, இது உனக்கு பெருமை சேர்க்கக்கூடியதா அப்படின்னு கேக்குறா. இந்த இடத்துல ஸ்ரீ உபய வேதாந்த வித்வான் இளையவில்லி பூவராகாச்சாரியார் சுவாமி ஒரு தமிழ் பழமொழியை தெரிவிப்பார். பிச்சை எடுத்தானா பெருமாளு, அதை புடுங்கி தின்னானா ஹனுமாரு அப்படின்பா. ஒரு தமிழ் பழமொழி இது. பெருமாள் முக்கியமா பண்ண வேண்டியது ரக்ஷணம். எதை ரட்சிக்கணும், அவனோட சொத்து முழுவதையும் ரட்சிக்கணும். ஒரு சொத்து சீதா பிராட்டி, இன்னொன்னு ரட்சணம் பண்ண வேண்டியது எம்பெருமானோட முக்கியமான வேலை. இப்போ ஹனுமான் என்ன பண்றார், சீதா பிராட்டியோட நிலைய பார்த்து, சீதா பிராட்டி என் முதுகுல ஏறிக்கோ, நான் உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறேன், என்ன ஆனாலும் எதிர்த்து நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், நான் பெரிய பலசாலி அப்படிங்கிற. இது பெருமாளுக்கு அழகா இருக்குமா? ஒரு சொத்தான சீதா பிராட்டி இங்க இருக்கா, முக்கியமானது பெருமாள் ரட்சணம் பண்ணும்னு காத்து கிடக்குறான். எப்ப நான் எந்த ஜீவாத்மாவை ரட்சணம் பண்ண முடியும் அப்படின்னு அவன் காத்துன்னு இருக்கான். சீதா பிராட்டியும் தயாரா இருக்கா.
அவனே வந்து என்ன ரட்சிக்கணும்னு தயாரா இருக்கும்போது இந்த பெருமாள் இதை வந்து பிச்சை கேட்டு வாங்கியிருக்கான். நான் உன்னை ரட்சணம் பண்றேன்னு பிச்சை கேட்டு வாங்கியிருக்கான். அத வந்து பிடுங்கிட்டு எடுத்துட்டு போறதுக்கு தயாரா இருக்காரு ஹனுமான். இது தகுமா? இது நன்னா இருக்குமா? அதனால இந்த பெருமாள் ஸ்வதந்திரன், ஆண்டாள், சீதா பிராட்டி பாரதந்திரியத்தோட இருக்கக்கூடியவா. இப்போ இவர்கள் ரக்ஷணம் பண்ணுன்னு கேக்குற மாதிரி ஆச்சுன்னா, ஆண்டாள் இங்க கேக்குறாளே ரக்ஷணம் பண்ணுன்னு, அது வந்து ஆண்டாளோட பெண்மையை அழிக்க கூடியதாக இருக்கே. அதத்தான் இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா ஆண்டாள் தெரிவிக்கிறா. இனி 2வது பாசுரம். மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்காள் வேங்கடத்து சாமத்தின் நிறங்கொண்ட தாடாளன் வார்த்தை என்னே காமத்தி உள் புகுந்து கதுவப்பட்டுடை கங்குல் ஏமத்தோர் தென்றலுக்கு இங்கிலக்காய் நான் இருப்பேனே. அவதாரிகையில தென்றலாலே நலிவுபடும் எனக்கு எம்பெருமான் ஏதேனும் வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்கிறானோ என்று மேகங்களை கேட்கிறாள். சிறந்த முத்துக்களையும் பொன்னையும் பொழிகிற கால மேகங்களே மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்காள். பிறர்க்காகவே வாழக்கூடிய மேகங்கள், எப்பவுமே வருஷம் பொழிஞ்சு ஔதாரியமாக இருக்கக்கூடிய மேகங்களாச்சே. எப்படி ஒரு புது தாய்க்கு எந்த குழந்தை அழுதாலுமே அழலேனா கூட நேரம் ஆயிடுச்சுன்னா முலைகள்ல இருந்து பால் சொரியுமோ, அந்த மாதிரி இந்த மேகங்களால வருஷம் பொழிஞ்சுட்டே இருக்கணும். கேட்கிறோமோ கேட்கலையோ அவா வந்து ஔதாரிய குணத்தோட இருக்கிறதுனால மழைய பொழிஞ்சுட்டே இருப்பா. அதுதான் வந்து நிதியாக நமக்கு மாறதே. அதுதான் நமக்கு வந்து நல்ல தங்கம் போலையும் முத்து போலையும் இந்த பூமி நன்னா இருந்தா நாம் எல்லாம் நன்னா இருப்போமே. அதுக்கு முக்கிய காரணம் இந்த மேகங்கள் தானே. அந்த மாதிரி ஔதாரியத்தோட நீங்கள்லாம் வந்து மேகங்கள் ரொம்ப அழகா இருக்கீளே, நிறத்திலையும் அவனை போல இருக்கேள், நீங்க வாழறதும் அதே ஊர்ல, நிறமும் அதே கருத்த நிறத்தோட இருக்கேளே நீங்க. அதனால அவன் இப்ப வந்தே ஆகணுமே. நீங்க அவனுடைய இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்கோ, அவன் ஏதாவது வார்த்தையாவது எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருப்பானே. அவன் எப்பேற்பட்டவன்? தாளாளனாச்சே. சாமத்தின் நிறங்கொண்ட தாளாளன் வார்த்தை என்னே. அதே நிறத்தோட நீங்க இருக்கக்கூடியவர்களே, அதே இடத்துல வசிப்பவர்களே, நீங்க வந்து அந்த தாளாளனோட வார்த்தையை எனக்கு கொஞ்சம் சொல்லணுமே. அவன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருப்பானே. எப்படியாவது அவன் ஏதாவது கொஞ்சம் கருணை காமிச்சு என் மேல சொல்லியிருப்பானே. தாளாளன்னா என்ன? தாள்னா திருவடி. திருவடி என்ன பண்ணும்? முதல்ல எம்பெருமான் நமக்கு வந்து திருவடியை தானே காமிப்பார். அவர் திருவடியை நாம அடைஞ்சிட்டோம்னா அந்த திருவடியை கொண்டு அவரோட திருமேனியே நமக்கு கிடைக்கும். எப்படி? இப்போ உரகத்தான் அப்படிங்கிற திவ்யதேசத்துக்கு போனா நம்ம ஹைட்டுக்கு திருவடி தான் சேவையாகும். ஆனா அந்த திருவடியை சேவிச்சோம்னா மேல வரைக்கும் போனா முழு திருமேனியும் சேவிச்சிடலாம். முதல்ல கிடைக்கிறது திருவடி, அப்புறம் அவனே கிடைத்து விடுவான் அல்லவா. அந்த மாதிரி தாள் திருவடியை காண்பிச்சு அவனே கொடுக்கக்கூடியவன். இன்னொரு அர்த்தம் என்ன? தாளாளன்னா ரொம்ப சிறந்தவன், ரொம்ப மேம்பட்டவன், நல்ல குணமுடையவன் அப்படின்ற அர்த்தம் வருது. இப்படிப்பட்ட தாளாளன் ஒரு வார்த்தையாவது எனக்கு சொல்லி அனுப்ப மாட்டானா? நான் அவனுக்கு உடையவள் அப்படின்னு நினைச்சானா ஒரு வார்த்தையாவது சொல்ல மாட்டானா? என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்க முடியும் அவன்? அங்க ஆண்டாள்னு ஒருத்தி இருக்கா, அவ என்ன பண்றான்னு கேட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்லைனா ராமபிரான் என்ன சொன்னார்? நஜீவேயம் க்ஷணம் அப்பி வினா அப்படின்னு சொன்னாரே. நான் சீதையை விட்டு ஒரு க்ஷணம் கூட நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு அவர் சொன்னாரே. அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னானா? இல்ல அந்த துஷ்யந்தன் சகுந்தலைய பத்தி சொல்றாரே, எனக்கு சகுந்தலனா யாருன்னே தெரியாதுன்னு சொல்றா. அந்த மாதிரி இங்க தவிச்சுட்டு இருக்காளே, அந்த மாதிரி ஒரு ஆண்டாளே எனக்கு தெரியாதுன்னு சொன்னானா? ஏதாவது ஒரு வார்த்தையாவது
அவன் சொல்லிருக்கணுமேன்னு நினைக்கிறா. இந்த மாதிரி வார்த்தை கேட்டவர்கள் யாராவது உண்டா அப்படின்னு பார்த்தா அர்ஜுனன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு கீதாச்சாரியனாக இருந்து கீதையை வெளியிடுறார். கீதையில 18வது அத்தியாயத்துல 73வது ஸ்லோகம் வருது. நஷ்டோ மோகஹா ஸ்மிருதிர்லப்தா த்வத் பிரசாதான் மயாச்யுதா ஸ்திதோஸ்மி கதः சந்தேஹः கரிஷ்யே வசனம் தவ. என்னுடைய அஞ்ஞானம் விலகி போய் உண்மையான ஞானம் புரிஞ்சிருக்கு. நீதான் எனக்கு இருக்கிற துக்கங்களையும் இருந்த கேள்விகளுக்கான சரியான பதில்களையும் நீதான் அளித்திருக்கிற. அதனால உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கரிஷ்யே வச்சனம் தவ, உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் இருப்பேன், நான் இந்த யுத்தத்தை தொடங்குறேன்னு அர்ஜுனன் தெரிவிச்சானே. இந்த மாதிரி நம்மாழ்வார் அவரோட ஆசையை எப்படி தெரிவிக்கிறார்? திருவாய்மொழி 4ஆம் பத்து 7ஆம் பதிகம் 3வது பாசுரத்துல, பாவி நீ என்றொன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தே. ஆழ்வார் அழகா சொல்லுவார், பாவின்னு நீ என்ன கூப்பிடு, ஆனா நேர்ல வந்து நீயே என்ன கூப்பிட்டுடு, நேர்ல நீ வா எம்பெருமானே. வந்தா ஆழ்வாருக்கும் சம்ஸ்லேஷம் ஏற்பட்டுருமே, பெருமானோட தரிசனம் கிடைச்சிடுமே. கிடைச்சிட்டு பாவி அப்படின்னு எம்பெருமான் வந்து சொல்லட்டும், நான் பாவின்னு எம்பெருமான் சொல்லட்டோங்கிறார். எம்பெருமான் வந்தா ஆழ்வார பாவி நான் சொல்ல போறான். எம்பெருமான் வருவதுதான் ஆழ்வாருக்கும் வேணும். பாவின்னு சொன்னா உலகம் ஒத்துக்காதே. பாவின்னு எம்பெருமான் வந்து ஆழ்வார சொல்ல போறது இல்ல. சொன்னா எப்பேற்பட்டவன் வந்து தரிசனம் கொடுத்துட்டு நீ பாவின்னு சொல்லிட்டானே அப்படின்னா அது நன்னாவா இருக்க போறது எம்பெருமானுக்கு? அந்த மாதிரி இல்லாம நீயே நேர்ல வந்து அவர் வரணும் அப்படிங்கிறதுதான் ஆழ்வாருக்கு ஆசை. அதே மாதிரிதான் ஆண்டாலும் வந்து எப்படியாவது எம்பெருமான் வரணும், இல்ல எம்பெருமானுக்கிட்டேந்து ஒரு சந்தேஷமாவது வரணும், ஒரு மெசேஜாவது வரணும், ஒரு தூது வரணும்னு நினைக்கிறான். அதனால இந்த மேகங்கள் கிட்டேந்து ஒரு வார்த்தையாவது அவன் சொன்னானான்னு கேட்கும் போது ஒரு வார்த்தையும் அவன் சொல்லலையோ. இந்த மேகங்கள் பதிலையே சொல்லல. அந்த பதில் சொல்லாததுனால அவளுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டு போயிடுது. வருத்தம் ஏற்பட்டு போய் என்ன சொல்றா? காமத்தீயுள் புகுந்து கதுவப்பட்டிடை கங்குல் ஏமத்தோர் தென்றலுக்கு இங்கிலக்காய் நான் இருப்பேனே. இந்த காமத்தீல இருக்கிறது அவளோட உடலை ரொம்ப வருத்துறது. இந்த உலகத்துல தீ ஒரு மாதிரி இருந்தா நரகத்துக்கு போனா நம்ம செய்த பாவங்களுக்கு எல்லாம் தீ அதோட ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி என்னாறது, இப்போ வந்து ஆண்டாளோட உடல் மட்டும் எரியல, அவளோட ஆத்மாவே எரிய ஆரம்பிக்கிறது இந்த நரகத்துல இருக்கிற தீ மாதிரி. அது அவளோட உள்ளுக்குள்ள போய் உட்புகுந்து அவளோட ஆத்மாவையே தகிக்க வைக்கிறது. அவ்வளவு கஷ்டத்துல அவ இருக்கா. இந்த மாதிரி அவ எந்த இடத்துல இப்ப இருக்கானா, ஏமத்துன்னு ஒரு இடம், யாமத்துன்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா பாதுகாப்பா இருக்கக்கூடிய இடம். இவ வந்து நள்ளிரவுல இந்த இடத்துல இருக்கா. யாருமே அவ கூட இல்ல. தன்னந்தனியா அவ வந்து இந்த கஷ்டத்துல தவிச்சுண்டு இருக்கா. எதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கு வந்தானா, இந்த மாதிரி தனியா இருக்கிற இடத்துல எம்பெருமான் வந்தானா அவனோட சம்ஸ்லேஷம் அற்புதமா இருக்கும்னு நினைச்சுட்டு அவ வரா. ஆனா எம்பெருமானும் வரல, காமத்தையும் அவளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறது, துன்புறுத்துறது. இந்த நேரத்துல அங்க நுழைஞ்சது என்ன? ஒன்னே ஒண்ணுதான், தென்றல். தென்றல் பொதுவாக எல்லாருக்கும் குளிர்ச்சிய கொடுக்கும். ஆனா இந்த தென்றல் என்ன பண்றது? ஆண்டாளே ரொம்ப தளர்ந்து போயிருக்கா. அவளை கஷ்டப்படுத்துறது, துன்புறுத்துறதுனால இந்த குளுமையான தென்றல் கூட ஆண்டாளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது. இந்த தென்றல் அவளையே தேடி வரா போல அவளுக்கு இருக்கு. இந்த தென்றல் தேடி வந்து குளுமைய கொடுக்காம அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு. இது ஸ்ரீராமாயணத்துல எங்க பார்க்கலாம்னா, பத்ம சௌகந்திக வனம் சிவம் சோக விநாசனம்
தன்யா லக்ஷ்மணா சேவந்தே பாம்போவனமாருதம். பம்பா தீரத்துல எம்பெருமான் இருக்கார். அங்க வந்து ரொம்ப அழகா எல்லா புஷ்பங்களும் இருக்கு. தாமரை என்ன, லில்லி பூ என்ன, எல்லாமே நறுமணமான புஷ்பங்கள் இருக்கும்போது காத்தோட சேர்ந்து ஒரு கதம்ப மாலை இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அழகான ஒரு கதம்ப வாசனையோட எம்பெருமான் கிட்ட வருது. ஆனா ராமபிரான் சீதையை பிரிஞ்சிருக்க கூடிய நேரம். அதனால இது வந்து நல்லதை கொடுக்காம ராமபிரான துன்புறுத்துறது. அந்த மாதிரிதான் ஆண்டாளுக்கும் இந்த தென்றல் தேடி வந்து துன்புறுத்துறது. அவ தாடாளனோட வார்த்தையதான் நம்பி இருக்கா. ஆனா அவளோட துன்புறுத்தல் எப்படி இருக்குங்கிறத 2வது பாசுரத்துல வெளிப்படுத்தினா. இனி 3வது பாசுரம். ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடவையெல்லாம் எளிமையாலிட்டென்னை ஈடழிய போயினவால் குளிர் அருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்தமே கங்காள் ஆவிகாத்திருப்பேனே. எல்லாம் இழந்த நிலையில் இருக்கும் நான் திருநாம சங்கீர்த்தனத்தாலே உயிர் தரிக்க முடியுமோ என்கிறாள் ஆண்டாள். ஒளி வண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம். எம்பெருமானோட சம்ஸ்லேஷம் ஏற்படும் போது ஆண்டாளுக்கு ஒரு ஒளி ஏற்படுறது. அந்த ஒளியோட ஒரு வண்ணமும் ஒரு கலர். ஆண்டாள் வந்து நல்ல நிறத்தோட இருக்கா. வெளுத்து போய் பிரிஞ்சு போய் இருக்கும் போது இருப்பாளே அந்த மாதிரி இல்லாம நல்ல ஒளியோடையும் நல்ல வண்ணத்தோடையும் இருக்கா. அதே மாதிரி அவனோட சேர்ந்து இருக்கும் போது அவ போட்டு இருக்கிற வளையல் அவளை விட்டு கழலாம இருக்கும். நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவோம். புதுசா கல்யாணமான தம்பதி இருக்கா. அந்த தம்பதியில இந்த ஆணுக்கு வெளியூர்ல வேலை ஆயிருக்குன்னு கேள்விப்படுறான். ஆயிருக்கு, கன்ஃபார்ம் ஆகல. அப்பவே அச்சச்சோ இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, பிரிஞ்சு போயிட போறாரா ஆத்துக்காரர்னு நினைச்சு அந்த பெண் பிள்ளை இழைச்சு போய் அவ வளையல் கழண்டு விழுந்துரும். உடனே கன்ஃபர்மேஷன் எல்லாம் இல்ல, இது வந்து நாம பேசிட்டு தான் இருக்கோம், சரி உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் போகல, நான் அந்த வெளியூருக்கு எல்லாம் போகலன்னு அந்த ஆண் பிள்ளை தெரிவிச்சானா உடனே பெருத்து போய் இந்த வளையல் வந்து கழலாம இருக்குமா. ஆண்டாளுக்கு என்ன ஆறுது, இந்த ஒளி வண்ணம் வளை இந்த மூணுமே இந்த உடலுக்கு மெய்யின்னு தமிழ்ல உடலை சொல்லுவா. ஆனா மெய்யின்றது உண்மை அப்படிங்கறதும் சொல்லுவோம். பொய்யான மெய்க்கு, பொய்யான உடலுக்கு இருக்கக்கூடிய ஆபரணங்கள் ஒளி வண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம். இவையெல்லாம்னு தெரிவிக்கிறது வந்து இத போல பல விஷயங்கள் இருக்கு, இதை எல்லாமே எம்பெருமான் வராததுனால போயிடுத்து. இந்த 5 விஷயங்கள் தெரிவிக்கிறது எல்லாத்துக்கும் உபமானமாக இருக்கு. சிந்தை உறக்கத்தோடு, சிந்தையும் உறக்கமும் என்ன பண்ற, சிந்தனையும் உறக்கமும் உள்ள இருக்கக்கூடிய மெய்யான ஆத்மாவுக்கு, மெய்யென்கிற உடலுக்கு ஒளி வண்ணம் வளை, மெய்யான ஆத்மாவுக்கு சிந்தனை உறக்கம் போல பல விஷயங்கள் இருக்கு. இவையெல்லாம் என்னுடைய எளிமையினால, நான் ரொம்ப எளிமையா இருக்கேன், சாதாரணமா இருக்கேன், ரொம்ப ஈஸியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு இவளோட நம்ம ஏன் இருக்கணும்னு விட்டுட்டு போயிடுதான். அது ஒரு விதம். இன்னொன்னு என்ன, இந்த ஒளி வண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடவே எல்லாம்னு இவையெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு துர்குணம் இருக்கான். இவளோட எதுக்கு இருக்கணும், இவளோட எல்லாம் சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர்களோட துர்குணத்தினாலையும் ஆண்டாளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாளாம். இந்த மாதிரி 2மே நடக்க முடியும்னு ஆண்டாள் வருத்தத்தோட ஒளி வண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டென்னை ஈடழிய போயினவாள். எப்படி போயிடுத்துனா, இவளோட நம்ம இருந்தோமா, இந்த ஒளியெல்லாம் ஒளி இவளுக்கு கிடைச்சுதான், நம்ம ஒளி வந்து நினைக்கிறதா, இவளோட நாம இருந்தோமா, இவளுக்கு கலர் இருந்துதான வண்ணம் நினைக்கிறதா, இவளை ஆண்டாளா யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அப்படியே விட்டுட்டு போயிடுதான். அது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன, இப்போ
ஒரு ஆபரணம் இருக்கு, இத தூக்கி வீசினா அந்த ஆபரணம் வந்து கேக்குமா, நீ என்ன வீசிட்ட, எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு அந்த கேக்குமா? அந்த மாதிரி அந்த ஆபரணம் எப்படி ஒண்ணுமே கேட்காதோ அந்த மாதிரி ஆண்டாள் ஆயிட்டாளாம். ஆண்டாள் வந்து ஒரு அச்சேதன பொருள் மாதிரி இருக்காளாம். இதெல்லாம் அவளை விட்டு போனதுனால எளிமையால் இட்டென்னை ஈடழிய போயினவாள். எம்பெருமானாவது என்ன பண்ணா, என்னை விட்டு பிரியும் போது நீ எப்படியாவது தரித்து இரு, நான் வந்துடுவேன், ஒரு புன்முறுவலோட சந்தோஷமா நீ எப்படியாவது தரித்திருன்னு என்ன ஆலிங்கனம்லாம் பண்ணிட்டு அவன் போனான். விஷ்ணு புராணத்துல அனுராகேன சைத்தில்யா அப்படின்னு வரக்கூடிய ஸ்லோகம். ஆனா அந்த இடத்துலயே அந்த கோபிமார்கள் என்ன தெரிவிக்கிறா, அவங்களை விட்டு போனதும் நாங்க ரொம்ப மெலிஞ்சு போய் எங்க வளையல் எல்லாம் விழுந்துடுறதே, இந்த மாதிரி டக்குன்னு இதெல்லாம் என்ன பிரிஞ்சு போகிறதுக்கு தான் இருக்கு. அவன் பிரிஞ்சு போயிட்டா இது எல்லாமே என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுது, அவன் இருந்தாதான் எனக்கு தரிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற தருணத்துல குளிர் அருவி வேங்கடத்து நான் வந்து அவனையே நினைச்சுண்டு அந்த வேங்கடத்துல இருக்கக்கூடிய கோவிந்தனோட திருநாம சங்கீர்த்தனம் நான் பண்ண முடியுமா? திருவேங்கட மலையில எப்பயுமே குளிர்ந்த அருவிகள் பாய்ந்துண்டு இருக்கு, அங்க குளிர்ச்சியா இருக்கு, ஆனா எனக்கு குளிர்ச்சியா இல்லையே. அவனோட திருநாம சங்கீர்த்தனத்தை நான் பண்ணாலுமே என் கோவிந்தன் அவன் வந்து என்னுடையவன், என்னோட சேர போறவன், அதனாலதான் அவன் என் கோவிந்தன். கோவிந்தன்ற திருநாமத்தினால என்ன குறிக்கிறா, அவனுடைய சௌலபியத்தை குறிக்கிறான். எப்படி இந்த கோவ சம்ரக்ஷணம் பண்ணுவானோ, பூமியை ரட்சிப்பானோ, இந்த கோவர்தன மலையை இந்திரனை எதிர்த்து ரட்சித்து இந்த கோவர்தன மலையில நீ கந்தர்வனா நீ தேவனா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்ல, நான் வந்து உங்களுக்குள்ள ஒருவன்னு அவன் தெரிவிச்சானே, அந்த மாதிரி அவன் சௌலபியத்தை நினைச்சு அவனோட இந்த சௌலபிய குணத்தையும் நான் பாடிட்டு இருக்கேன். ஆனா இந்த பாடிண்டு இருந்து முக்தாத்மாக்கள் எல்லாம் அவனை பாடிண்டே இருந்தா இந்த குணத்தை நாங்க நினைச்சுட்டு தரிச்சிருப்போன்னு அவர்களால இருக்க முடியும். நான் அப்படி கிடையாது, அவன் நேர்ல வரணும், என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கணும், அவனை நினைச்சுண்டு அவனோட குணத்தை பாடி தரிச்சிருக்கிற கூடிய காலம் முடிஞ்சு போச்சு. அழியத்த மேகங்களே, எப்பயுமே கருணையோட இருக்கக்கூடிய மேகங்களே, நல்லதே பண்ணக்கூடிய மேகங்களே, ஔதாரியம் பண்ணக்கூடிய மேகங்களே, நீங்க எப்படியாவது எம்பெருமான் கிட்ட போய் சொல்லுங்க, ஆவி காத்திருப்பேனே, என்னால தரிக்க முடியல, காத்திருப்பேனேனா என்னால தரிக்க முடியுமா, முடியலையே அப்படிங்கறத தெரிவிக்கிறா. எப்படி ஒரு யானைக்கு இருக்கக்கூடிய கால் கட்டோ சங்கிலியோ அது மேல இருக்கக்கூடிய மண்டபமோ எப்படி ஒரு யானையால தரிக்க முடியுமோ, அந்த அந்த மாதிரி பாரத்தை ஒரு குதிரை மேல போட்டா குதிரையால தரிக்க முடியுமா? குதிரை வேகமா ஓடக்கூடியது, அது மேல சின்னதா ஒரு ஆசனத்தை இட்டு மேலே ஏறி வாகனமா உபயோகப்படுத்திக்கணும். அந்த மாதிரி யானை தரிக்க கூடியத குதிரை மேல போட்டா தரிக்குமா? அந்த மாதிரிதான் ஏன் நிலை இருக்கு. வேற யாரும் திருநாம சங்கீர்த்தனம் பண்ணி தரிக்கலாம், ஆனா என்னால அந்த மாதிரி தரிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிவிக்கிறான். இனி 4வது பாசுரம். மின்னாக தெழுகின்ற மேகங்காள் வேங்கடத்து தன்னாக திருமங்கை தங்கிய சீர் மார்வர்க்கு என்னாக திளங்கொங்கை விரும்பித்தாம் நாள்தோறும் பொன்னாகம் புல்குதற்கு என் புரிவுடைமை செப்புமினே. அவதாரிகை புருஷகாரமான பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தன் விருப்பத்தை திருவேங்கடத்தானிடம் விண்ணப்பிக்கும்படி கோருகிறாள். அதாவது பிராட்டி புருஷகார பூத்தை, அவளை முன்னிட்டு கொண்டு ஆண்டாளுடைய நிலையை இந்த மேகங்கள் போய் தெரிவிச்சா எம்பெருமான் கண்டிப்பாக வருவான் என்ற நம்பிக்கையோடு ஆண்டாள் இருக்கிறாள். மின்னாகம் என்பதற்கு சரீரத்திலே எம்பெருமானோட திருமேனிலே மின்னல் தோன்றும். இந்த மின்னல் மேகங்களோட சரீரத்திலையும் தோன்றும்.
எம்பெருமானோட சரீரத்துல இருக்கக்கூடிய மின்னல் யாரு? நம் பெரிய பிராட்டியாரான ஸ்ரீ மகாலட்சுமி. கருத்த திருமேனில இந்த மின்னலோட தெரிஞ்சதுனாலதானே முதலாழ்வார்கள் 3 பேருக்குமே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு எம்பெருமானோட முதல் சேவை கிடைக்கிறது. அதனால எம்பெருமானோட திருமார்புல இருக்கக்கூடிய மின்னல் போன்ற இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி எம்பெருமானுக்கு அடையாளம். மின்னாகத்து எழுகின்ற மேகங்கள், மின்னலோட எழுகின்ற மேகங்கள். ஏன் அந்த மாதிரி சொல்றானா, ஆண்டாளுக்கு எம்பெருமானை இவை நினைவூட்டுகின்றன. நாராயணவல்லியில நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா அப்படின்னு வருதே, அதே தானே திருச்சந்த விருத்தத்துல நீலமுண்ண மின்னன்னமே நிப்பெருமான் அப்படின்னு எம்பெருமான் எப்படி கருத்த திருமேனியோட மின்னலையே அவன் தரிச்சுண்டு இருக்கானோ அப்படின்னு உபய வேதாந்தமும் சம்ஸ்கிருத வேதமும் திராவிட வேதமும் இதே விஷயத்த ரொம்ப அழகா சொல்றது. அவனையே நினைவூட்டறா மாதிரி இந்த மேகங்கள் ரொம்பவே இருக்கு. மேகங்களும் அவனை விட்டு பிரிஞ்சிருக்கு, ஆண்டாளும் அவனை விட்டு பிரிஞ்சிருக்கா. ஆனா இந்த மேகங்கள் அவனை போலவே இருக்கிறதுனால எப்படி சீதா பிராட்டிக்கு யாருமே இல்ல அவளை ரட்சிக்கிறதுக்கு, ராவணன் அவளை கொண்டு செல்கிறானுங்கும் போது ஜட்டாயு பெரிய உடையார் எப்படி வந்து ராவணனோட சண்டை போட்டாரோ அந்த க்ஷணத்துல பிராட்டிக்கு எப்படி ஒரு ஆஸ்வாசம் ஏற்பட்டது, ஆஹா நமக்கும் யாரோ இருக்காளே அப்படின்ற மாதிரி ஆஸ்வாசம் ஏற்பட்டதே. அந்த மாதிரி இந்த மேகங்கள் ஒரு ஹோப் கொடுக்கறது ஆண்டாளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மேகங்கள்கிட்ட சொல்ற ஆண்டாள், நான் உங்களை எங்க போக சொல்றேன்? வேங்கடத்துக்கு தானே நான் போக சொல்றேன். நீங்க என்ன ஹனுமான் மாதிரி இருக்கக்கூடிய விரோதிகள் எல்லாம் அழிச்சுண்டு அதை தாண்டி போகணும்னு சொல்றேனா? இல்ல நான் உங்களை ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக சொல்றேனா? ஸ்ரீவைகுண்டத்துக்கு அவன் விட்டாதான் வழி. கலங்கா பெருநகரத்துக்குலாம் நான் உங்களை போக சொல்லல. உங்களை எங்க போக சொல்றேன்? நீங்க எப்பயுமே இருக்கக்கூடிய திருவேங்கடமலைக்கு தானே நான் போக சொல்றேன். இந்த மேகங்கள் திருவேங்கடத்துக்கு போய் என்ன சொல்லணும்? தன்னாக திருமங்கை தங்கிய சீர் மார்பர்க்கு, எம்பெருமானுக்கு தூதாக இந்த மேகங்களை அனுப்புறா. என்ன போய் சொல்லணும்? அவன் வந்து அணைச்சிக்கலேனா, ஆலிங்கனம் இப்ப பண்ணிக்கலேனா அவளால தரித்திருக்க முடியாது. ஏன்? பெரிய பிராட்டியார் எப்பவுமே அவனோட திருமார்புல அவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு அவனை அணைத்து கிடக்கிறாள். அகலகில்லேன் இறையுமென்று அகலகில்லேன் என்று இருக்காளே பெரிய பிராட்டி. பெரிய பிராட்டி எதுக்காக அவன் திருமார்புல எப்பவுமே இருக்கா? 6 க்ஷணம் கூட பிரியாம அவன் எதுக்கு இருக்கா? 6 க்ஷணம் அவ பிரிஞ்சுட்டானா இவன் எங்கேயாவது இவனோட சுவாதந்திரியத்தை காமிச்சு அரக்ஷணம் ரக்ஷணம் பண்ணாம போயிடுவானோ? அரக்ஷணம் பிரிந்தால் அரக்ஷணம் ஆகிவிடுமோ என்ற பயத்தினாலேயே அதுக்கு அஞ்சியே இவ வந்து அகலகில்லேன் இறையுமென்று அகலகில்லேன்னு அவனுடைய திருமார்புல அவனை அணைத்து கொண்டு எப்பவுமே இருக்கா. பெரிய பிராட்டியாளோ ரொம்ப காலமா இருக்கா. அவள் அங்க இருக்கிறதுனாலதான் புருஷகார பூதையாக இருக்கா. பெரிய பிராட்டியாருக்கு இந்த அனுபவம் எப்பவுமே இருக்கு. அகலகில்லேன்னே இருக்காளே அவதான். அதனால எம்பெருமானுக்கு பிராட்டி திருமார்ப அணைச்சிக்கிறது எப்படிப்பட்ட விஷயம்னு தெரியும். அதோட அனுபவம் நன்னா இருக்கிறதுனால தானே அவன் வந்து பெரிய பிராட்டியாரை இங்கே வச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அவன் இடம் கொடுக்க வேண்டாமா? நான் இப்பதான் பக்திக்கு வந்திருக்கேன். நான் ரொம்ப சின்னவ. இளங்கொங்கைகள் என்னாகத்து இளங்கொங்கை விரும்பி, என்னோடது இளங்கொங்கை, பெரிய பிராட்டியாரோடது முதிர்ந்த கொங்கை. அவ எக்காலமா எப்பயுமே சர்வதேச சர்வகால எப்பயுமே அவனோட சேர்ந்தே அவ இருக்கா. அவ சேர்ந்தே இருக்கும்போது அவளுக்கு இந்த அனுபவம் எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்கா. ஆனா என்னோட பக்தி இளங்கொங்கைகள் இப்பதான் வந்து இந்த பக்தி முத்திண்டு போயிட்டு இருக்கு. அதனால என்ன ஆகுது?
சின்ன குழந்தைகள் சொன்ன பேச்ச கேட்கவே கேட்காதே, இத தொடாதேன்னா தொடாமலா இருக்கும், போய் தொட்டுதான் தீரும். அந்த மாதிரி ஒண்ணுமே சொன்னதை கேட்காதபடி என் கொங்கைகள் இருக்கு. அதனால என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதுகலைத்து ஆவியை ஆகுலும் செய்யும் அங்குயிலேன்னு என்னோட முலைகள் பெருக்கின்றன, சந்தோஷப்படுறன, அப்படியே உருகி போறன. மொத்தத்துல என்ன அவனோட சேரலேனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி ஒரு குழந்தை சொன்ன பேச்ச கேட்காம இருக்குமோ அந்த மாதிரி நான் இருக்கேன். அதனால இப்ப நீ என்ன பண்ணணும்? இளங்கொங்கை விரும்பித்தான் நாள்தோறும் பசி இருப்பது ஒத்தனுக்கு சாப்பாடு இன்னொத்தனுக்கு போட்டா எப்படி இருக்கும்? எனக்கு தானே பசி இருக்கு இப்போ. அதனால என்னோட சேர்ந்து இருக்கும் போது அவன் புருஷோத்தமன். அதனால அவன் சொன்னது எல்லாமே நான் கேட்டேன். என்னுடைய ஸ்வரூபம் குலையாம இருந்தது. ஆனா இப்போ என்ன ஆறுது? அவன் என்னை விட்டு பிரிஞ்சிருப்பதனால நான் என்னுடைய ஆசையை அவனுக்கு தெரிவிக்கணும், என்னோட ஆசையை அவன் தெரிவிக்கணும். என்னால அவனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியலன்னு தூது அனுப்பிச்சுட்டே இருக்கேன். இது என்னோட பெண்மைக்கு, என்னோட ஸ்வரூபத்துக்கு தகாதது. அதனால ரக்ஷக பாவம் இந்த இடத்துல மாறி கிடக்கு. என்னுடைய ஸ்வரூபத்துக்கு தூது அனுப்புறது தப்பு. இந்த மாதிரி ரக்ஷணம் பண்ணாம அவன் என்னை இப்படி தூது அனுப்ப வைப்பது அவனுடைய ஸ்வரூபத்துக்கு தப்பு. அதனால செப்புமினே மேகங்களே, நீங்க போய் இந்த தூத, இந்த விஷயத்த அவனுக்கு தெரிவிக்கணும். செப்புமினே என்ற இடத்துல தாத்பரிய ரத்னாவளியில தேசிகாஸ் தத்ர தூதாகா அப்படிங்கிற, அதாவது இந்த மேகங்களையே ஆச்சாரியனை போல அவன் நினைச்சு புருஷகார பூதர்களாக இந்த அச்சேதனமான மேகத்தை கூட சேதனம் போல நினைச்சு அவனோட சேர்த்து வைக்கணும் என்ற விண்ணப்பத்தை ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இனி 5வது பாசுரம். வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்காள் வேங்கடத்து தேன் கொண்ட மலர்ச்சிதற திரண்டேறி பொழிவீர்கள் ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனை உடலிடந்தான் தான் கொண்ட சரிவளைகள் தருமாகில் சான்றுமினே. அடியார்களின் விரோதியை போக்குபவனிடம் தன் நிலையை விண்ணப்பிக்கும்படி கூறுகிறாள். வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்கள். இந்த முகில்கள், மாமுகில்கள் எப்படி இருக்கு? வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த, வானத்தை இருப்பிடமாக இருக்க வேண்டியவர்கள். ஆனா இப்ப வானத்தையே முழுங்குற அளவுக்கு, வானம்தான் இருக்கிறதுலயே எல்லாத்த விட பெரியது. ஆனா அந்த வானத்தையே முழுங்குற அளவுக்கு நீங்க படர்ந்து கிடக்கிறீங்களே. அந்த மாதிரி படர்ந்து கிடக்கிறீங்கன்னா எல்லா இடத்துலயும் நீங்க ஒற்றுமையாக இருப்பேள். ஒற்றுமையாக இருந்து ரொம்ப அழகா எல்லா காரியத்தையும் பார்ப்பேன். ஒத்துமையா இருந்தா காரியத்தை சரியா பாப்பா. யுனைடெட் வி ஸ்ட்ராங், டிவைடட் வி ஃபால் அப்படின்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி ஒத்துமையா நீங்க இருக்கீங்களே. நீங்க ஒத்துமையா இப்ப என்ன பண்றீள்? வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதற திரண்டேறி பொழிவீர்கள். நீங்க என்ன பண்றீள்? நன்னா மழை பொழியறீள். மழை பொழிஞ்சு என்ன ஆறுது? இந்த வேங்கட மலை முழுக்க தேனோட கலந்த பூக்கள் இருக்கு, தேன் நிரம்பி இருக்கிற பூக்கள் இருக்கு. ஆனா என்ன ஆறுது? நீங்க இந்த தேன் கொண்டு இருக்கிற பூக்களையும் அழிச்சிட்டு எம்பெருமானுக்கு சிந்துபூ மகிழும் திருவேங்கடத்து அப்படின்னு சொல்றாளே. அதனாலதானே எம்பெருமானார் அனந்தாழ்வார போய் புஷ்ப கைங்கரியம் பண்ண சொன்னார். திருவேங்கடத்துக்கே புஷ்ப மண்டபம்னு பேராச்சே. அங்க பூமாலைகளை எம்பெருமானுக்காகவே சமர்ப்பிக்கிறது விசேஷம். அங்க இருக்கிற பூக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணதுக்காகவே இருக்கின்றன அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நிலையில அந்த பூக்களை நீங்க எல்லாம் அழிக்கிறேள். அந்த பூக்களை மட்டுமா அழிச்சேள்? நானும் கோதை, நானும் அவனுக்கு ஒரு மாலைதான், என்னையும் நீங்க அழிச்சுட்டேளே. எப்படி சீதா பிராட்டி நைஷா பஷ்யதி ராக்ஷஸ்ய நேமான் புஷ்ப பலத்ருமான்
ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவ அனுபஷ்யதி. சீதா பிராட்டிக்கு ராட்சசிகள் தெரியலையா, மரத்துல பழங்கள் எதுவுமே தெரியலையா, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமபிரான் மட்டும் தானா. அந்த மாதிரி நீங்க ஒரே நோக்கத்தோட அந்த புஷ்பங்களையும் அழிக்கிறீள், மாலையா இருக்கக்கூடிய என்னையும் அழிச்சுட்டே போறீங்களே. உடனே இந்த மேகங்கள் ஆண்டாளிடம் நாங்க என்னதான் பண்ணணும்னு கேட்டா போல ஆண்டாள் பாவிச்சுண்டு ஆண்டாள் சொல்றா, ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனை உடலிடம்தான். இந்த கோரமான நீள கூர்மையான நகங்களை கொண்டு இரணியனை அப்படியே அழிச்சு தீத்தானே. அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணணும், அந்த நரசிம்மாவதார காலத்துக்கு போகலாம். பிரகலாத ஆழ்வானுக்கு அப்பா இரணியன். ஒரு குழந்தைக்கு தகப்பனார் தான் முதல் ரக்ஷகன். யாருக்கா இருந்தாலும் தகப்பனாரா இருக்கக்கூடியவர் தான் ரக்ஷணம் பண்ணணும். அதுதான் உலக நியதி. ஆனா பிரகலாத ஆழ்வானுக்கு என்னாச்சு, ரக்ஷணம் பண்ண வேண்டியவனே விரோதி ஆனான். அந்த விரோதி எப்படி இந்த குழந்தைய பயமுடுத்த, இந்த குழந்தை எங்குமுளன் கண்ணன்னு சொல்ல எந்த தூணை வேணா இந்த இரணியன் காட்டுவான். அந்த தூண்லேந்து இரணியனோட எல்லா கண்டிஷனையும் மீறா மாதிரி ஒரு லூப் போல கண்டுபிடிச்சு உடலுக்கு மேல சிங்கமாகவும் உடலுக்கு கீழே மனுஷனாகவும் வந்து நிரந்தரமான அப்பா நீதான்னு நீ நிரூபிச்ச இல்லையா. அப்பாவே எதிரி ஆயிட்டான். அப்பேற்பட்ட அப்பாவை அழிச்சு என் பிரகலாத ஆழ்வான நீ ரட்சிச்ச. பிரகலாத ஆழ்வான் என்ன, அதே 5 வயசுல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளை ரக்ஷணம் கண்டிப்பா தானே பண்ணிக்க முடியும். 5 வயசுல நான் பெண் பிள்ளை இருக்கேன், ரக்ஷணம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி நான் இருக்கும்போது அவனை ரட்சிச்சா மாதிரி நீ வந்து என்ன ரட்சிக்க வேண்டாமா? நரசிம்மாவதாரம் எடுத்திருக்கையே, என்ன நீ ரட்சிக்க வேண்டாமா? ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனை உடலிடம்தான், தான் கொண்ட சருவளைகள் தருமாகில் சாற்றுமினே. ஆசிரித்த ரட்சணம் பண்ண வேண்டியது உனக்கு தர்மமாக நீ வைத்திருக்கிறாயே. ஆண் பிள்ளையான பிரகலாத ஆழ்வான நீ ரட்சிச்ச, பெண் பிள்ளையான என்ன நீ ரட்சணம் பண்ணி என்ன பண்ணணும், தான் கொண்ட சரிவளைகள் தருமாகில் சாற்றுமினே. சரிவளைன்னு ஒரு விதமான வளை உண்டு, அது ஒரு டிசைன் அப்படின்னே நம்ம நினைச்சுக்கலாம். தானாவே அது சரிஞ்சு விழும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வளைன்னு நினைச்சுக்கலாம். இல்ல நம்ம முன்னமே பார்த்த மாதிரி எம்பெருமான பிரிஞ்சு இருக்கிறதுனால வளையல் வந்து சரிஞ்சு விழறது. சரிவளைகள் தருமாகில் சாற்றுமினே, கொடுக்க வேண்டியது எம்பெருமான் தான், அவன் கொடுத்தா ஏத்துக்கொள்றேன், ஆனா என்னால தரித்திருக்க முடியல அப்படின்னு தன்னோட நிலையும் தன்னோட ஸ்வரூபத்தையும் நினைவூட்டுற மாதிரி ஆண்டாள் அழகாக சொன்னாள். இன்னைக்கு நம்ம பார்த்தது பாஞ்சஜன்ய ஆழ்வான் போலேயே எம்பெருமானை நினைவூட்டுற மாதிரியே எம்பெருமான் கார்காலத்துல வருவேன் அப்படிங்கறதுனால மேகங்கள் வந்தா பின்னாடியே எம்பெருமான் வருவான் அப்படின்ற நம்பிக்கையோட ஆண்டாள் இருந்ததுனால இந்த மேகங்களால நகர முடியுங்கிறதுனால மேகங்களை தூது விடுறா. சீதா பிராட்டிக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, சீதா பிராட்டி சமகாலத்துல விபவாவதாரத்திலேயே ஐந்திர வியாக்கரண பண்டிதனான புத்திமானான சக்திமானான ஒரே ஒரு ஹனுமனை கொண்டு தூதுவிட்டாள். ஆண்டாளுக்கு பல மேகங்கள் இருந்தாலும் அச்சேதனமான எங்கேயோ இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்துக்கு தூது விடறா. இதனால ஆண்டாளோட நிலை கஷ்டம் ஜாஸ்தியாயிண்டே போறது ஆண்டாளுக்கு. ஆண்டாள் உன்னொன்னையா இழந்துண்டே வரா. எம்பெருமானுக்கு அவனுடைய ஸ்வரூபம் என்ன, தன்னுடைய ஸ்வரூபம் என்ன, ரக்ஷணம் யார் பண்ணணும், யார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அழகாக விவரித்தாள். இனி 6லேருந்து 10 பாசுரங்களை நாளை பார்க்கலாம். மாத்ருஷா கிஞ்சனத்ராண பத்த கங்கண பாணையே விஷ்ணு சித்த தனூஜாயை
கோதாயை நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத் திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத் திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.